Hey, hello guys, so welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐனா என்னன்னு சொல்லி லெஸ் தென் 10 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஜேசான் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி லைட்டாக ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏபிஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களோட மினி ப்ராசஸ் பண்ணுற ஸ்கோப் வந்து உங்களுக்கு அதிகமாகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்க்கு டேட்டா எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்ற விஷயம் வந்து இந்த ஏபிஐயில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் ஃபன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின் வித் டுடேஸ் வீடியோ. ஸோ நான் வந்து main.pyன்னு சொல்லி ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே main.pyன்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சேன். ஸோ நீங்களே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தான் மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லைப்ரரிஸ்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஃப்ளாஸ்க்னு ஒரு மாடியூல் இருக்குன்னு சொன்னால, ஸோ அந்த மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஓகே, இதுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்லாம் வராது. ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் மாடியூலே வந்து இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து மேக் இல்லை லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து pip3 இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒன்லி டிபெண்டன்சி. ஸோ இது முடிச்சிங்கன்னா வந்து நம்ம வந்து கோடுக்கு போயிடலாம். ஸோ கோடில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் கேபிட்டல் ஃப்ளாஸ்க், இது வந்து கிளாஸு. அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட்னு சொல்லி ஒரு மாடியூல், அப்புறம் ஜெஸ்டானிஃபைன்னு சொல்லி ஒரு கிளாஸ். ஸோ இது மூணுத்தையும் இம்போர்ட் பண்ணிப்போம். அண்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ்க் அந்த கிளாஸை கால் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம மெயினை வந்து கால் பண்ணுறோம். மெயின் வேரியபிள் வந்து அனுப்புகிறோம். மெயின் கிடையாது, நேமு. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மெயின் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இஃப் கண்டிஷன் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நேம் ஈக்குவல் டு மெயின். ஸோ நான் இதை ப்ரூவ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயின் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து debug ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூன்னு போட்டோன்னா இது வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணலாம், ஓகே டிஃப்னு சொல்லி போட்டு ஹோம்னு சொல்லி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்று என்ன பண்ணோம், ரிட்டர்ன் ஹோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு டெக்கரேட்டர் ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ டெக்கரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ரவுட். இந்த ரவுட்ன்றதுல வந்து நம்ம வந்து வெறும் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா வந்து டிஃபால்ட் ரவுட்டாக இருக்கும். ஸோ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லாஷ் கொடுக்காம ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேஜுக்கு போகும்ல, அந்த ஹோம் பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதை ரன் பண்ணி எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதுக்கு வந்து பைத்தான்னு சொல்லி கொடுத்துட்டு main.py. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைல் நேம். கரெக்டாக இதை கொடுத்து ரன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு URL கொடுக்கும். ஸோ அந்த URL பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த URL பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹோம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான். இதுவே நாங்கள் ஹோம் 2ன்னு சொல்லி மாற்றினோம் அப்படின்னா இங்கேயும் ஹோம் 2 அப்படின்னு சொல்லி ரெஃபர்ஸ் பண்ணால் மாறிடும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இது வந்து ஜென்ரலாக வந்து எந்த ஒரு ரவுட்டுமே பாஸ் பண்ணாமல் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு மெத்தடு. ஸோ ரவுட்டு மீன் பண்ணுறது வந்து ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேறு ஏதாச்சும் ரவுட்டு போகிறோம்னு நினச்சோன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணணும் பார்த்தோன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தடில் ஏதாச்சும் நேம் கொடுப்போம், கெட் யூசர் டீட்டெயில்ஸ். அதே நேமிங் இங்கே வச்சுப்போம். கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது ரிசல்ட்டு நேமு ரஞ்சித் அப்படின்னு சொல்லி இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட ரெஸ்பான்ஸ் இது. ஸோ ஆக்சுவலாக நடுவில் நான் சேவ் பண்ணனால அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் ஆகிடுச்சு. எரர் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் இந்த போஸ்ட் இருக்கிறத.
திரும்பி ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட விஷயத்தை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபங்க்ஷனு. ஸ்லாஷ் போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண ஜேசான் இங்கே வருது. ஸோ ஜேசான் வந்து இப்படி தான் ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஜேசானு, ஸோ ப்ராப்பரான ஃபார்மெட்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ஜேசான் இஃபைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிக்கலாக. ஸோ அப்படியே வந்தாலுமே அது ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனால் நம்ம இது போகிறது வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அண்ட் ஸோ ஏபிஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடுன்னு சொல்லி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு கெட்டு, போஸ்ட் மட்டும் வச்சு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு பேராமீட்டருமே நம்ம வந்து பாஸ் பண்ணல. கரெக்டாக இது வந்து நம்ம கெட்டாக, போஸ்ட்டாக எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. அப்படி பண்ணதும் போது வந்து டிஃபால்ட்டாக வந்து கெட் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ இந்த கெட் மெத்தட் வச்சே நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸாக வந்திருக்கு. ஸோ ஏபிஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோடு எதுக்குன்னா நம்ம ரெஸ்பான்ஸில் போயிட்டு இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்குறதுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் வந்த உடனே அதோட கோடை வச்சே வந்து நம்ம இது வேலிடான டேட்டாவா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் கோடு அனுப்புவாங்க. ஸோ 200 ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்துச்சுன்னா அப்போது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மேன் டூல் வந்து ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக நீங்கள் வந்து போஸ்ட்மேன்ற ஒரு டூல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏபிஐ டெவலப்மெண்ட்டு வந்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் டூல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது பெருசாலாம் வெறும் விஷயம் இல்லை. ஸோ போஸ்ட்மேன் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கனாலே போதும், இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே வந்து அதே லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் 200 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 200 வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அண்ட் வாட் எவர் டீட்டெயில்ஸ் தட் யூ காட் ஃப்ரம் த ப்ரௌசர் சேம் ரிசல்ட் இங்கேயும் வந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து கெட் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கெட் மெத்தட் மட்டும்தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பை டிஃபால்ட்டாக கெட் மெத்தட் வந்து இதுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே கெட் யூசர் அண்ட் வெயிட். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலான்னா இதுலேயே ஒன் மோர் திங் இருக்குது. ஸோ நம்ம வந்து கெட் யூசர் டீட்டெயில்ஸ்னு தான் சொல்கிறோம், எந்த யூசருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல கரெக்டாக. ஸோ கெட் யூசர் டீட்டெயில் ஒரு டீட்டெயில் தான் வாங்க போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ்னு வச்சுக்காம இந்த ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து யூசர் ஐடின்னு சொல்லி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் யூசர் ஐடி நம்ம இங்கேயும் வாங்கிப்போம். அண்ட் வாட் எவர் தட் ஐ கெட் ஃப்ரம் த பேராமீட்டர் ஐ எம் ரிட்டர்னிங் இட் பேக். ஸோ யூசர் ஐடி இங்கே பாஸ் பண்ணுறாங்க, அந்த சேம் நம்பர் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதில் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷு அண்ட் தென் ரஞ்சித் நான் சச்சின்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இந்த சேவ்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ இதை ரன் பண்ணேன்னா நான் இங்கே என்ன பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இன்புட்டில் பாஸ் பண்ணுறதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். ஸோ இது வந்து பேராமீட்டரில் நம்ம பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறது. ஸோ உங்களுக்கு இப்போ யோசிக்கலாம், இப்போது ரஞ்சித்துன்றது தான் வந்து யூசரு, அந்த யூசர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. சப்போஸ் வந்து ரஞ்சித்து இந்த ஏஜ் இந்த பேராமீட்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வேணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஸ்லாஷ்னு கொடுத்து நம்ம போயிருந்தால் ரொம்ப லென்த்தாக போகும், ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வந்து போஸ்ட் மெத்தட் இருக்குது. ஸோ போஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேசனாகவே இன்புட்டை கொடுத்து ரெஸ்பான்ஸ்லேயும் ஜேசனாக வாங்க முடியும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் இருங்க, இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கோடு வச்சுருக்கேன், வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிப்போம் அப்படியே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யூசர் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மெத்தட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து போஸ்ட்னு சொல்லி மெத்தடு, இங்கே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த ரெக்வஸ்ட் மெத்தட்ஸை வந்து என்ன மெத்தடாக கால் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். சப்போஸ் அது வந்து கெட் மெத்தடாக போஸ்ட் மெத்தடான்னு சொல்லி வேலிடேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட் டாட் கெட் ஜேசன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பாஸ் பண்ணுற இன்புட் ஜேசனை அப்படியே வாங்கிட்டு
அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த டேட்டாவை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஏபிஐ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இதை போஸ்ட் மெத்தடாக மாற்றணும். பாடி, இங்கே ரா, இங்கே ஜேசான். இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். சாரி. ஸோ இங்கே வந்து அப்படியே பாஸ் பண்ணுவோமே. இந்த ஜேசன் நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் வந்து அதே ஜேசன் தான் வரணும். வரலன்னா இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி ரன் பண்ணி விடுவோம். இது எரர் இருக்குது. என்ன எரரு? ஓகே, நேமில் இருக்கா? இதை தூக்கி விட்ருவோம், இல்லை கமெண்ட் பண்ணி விட்ருவோம். அதை இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வாட் எவர் த டே பாஸ், என்ன ஜேசன் பாஸ் பண்ணாலும் சரி, ஸோ ஏஜ்னு சொல்லி நான் ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுவும் ரெஸ்பான்ஸாகவே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக நிறைய டாஸ்க் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைல்ஸ்லேருந்து ரீட் பண்ணி டேட்டா டிஸ்பிளே பண்ணுற மாதிரிலாம். ஸோ சேம் திங் நம்ம பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் போர்ட் மாதிரி போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த பிளேயர் நேம் பாஸ் பண்ணால் அவங்க என்ன ஸ்கோரு, எத்தனை 4 வச்சாங்க, எத்தனை 6 வச்சாங்கன்னு சொல்லி ஒரு சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் டாஸ்க் நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க வச்சிங்கன்னா, ஸோ அதுவே வந்து ஒரு வெப்சைட்டாக யோசிப்பாருங்களேன். வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பிளேயர் வந்து ஒரு யூசர் வந்து எனக்கு இந்த பிளேயர் என்ன எவ்வளோ ஸ்கோர் வச்சாங்கன்னு சொல்லி இன்புட்டில் டைப் பண்ணி என்டர்னு கொடுத்தாங்கன்னா, ஒரு ஏபிஐ கால் பேக் எண்டுக்கு வரும். அந்த பேக் எண்டில் இருக்க ஏபிஐ வந்து இந்த மாதிரி தான் அந்த நம்ம சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது டேட்டா பேஸில் கூட இருக்கலாம் ரியல் டைமில். ஸோ அங்கே போயிட்டு கொரி பண்ணிவிட்டு அந்த பிளேயர் அடித்த ஸ்கோரு, 6 எவ்வளோ ஸ்கோருன்றதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம யூஏல வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஃப்ளோ இப்படி தான் நடக்கும். இது வந்து நான் கிரிக்கெட்டுன்னு சொல்லி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஏபிஐ தான் வந்து பேக் எண்டில் ஆக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய மினி டாஸ்க்கோட ஸ்கோப் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நான் வந்து இதை ஒரு சீரிஸாக தான் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஜீரோலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கலாம்னு சொல்லி நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் சீ இன் ஒன் மோர் வீடியோ. டேக் கேர். பை.